ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை இந்த யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். மகாபெரிவா ஒரு சாதுர்மாசிய விரத காலத்தில் பண்டரிபுரத்தில் பெரியவா கேம்ப் இருக்கு. பண்டரிபுரம் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். விட்டலன் அருளக்கூடிய கஷேத்திரம். இது ரொம்ப பிரபலமான ஆலயம். பண்டரிபுரத்து மகான்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய மகான்கள், எப்படி நம்ம ஊரில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொல்கிறோமோ அதே போல் அங்கே இந்த பண்டரிபுர கஷேத்திரம் ரொம்ப பெரியவாளுக்கு இஷ்டமான கஷேத்திரம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரியவா கேம்ப் எங்கே அப்படின்னா சந்திரபாகா நதி. எங்கே சந்திரபாகா. இந்த சந்திரபாகாவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விட்டலன் கோவில். அந்த நதிக்கு இந்த பக்கம் மகாபெரிவா கேம்ப். ஆக விட்டலன் தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த பக்கம் வர்றவா ஒரு படகுல ஒரு பரிசல்ல பயணிச்சு தான் பெரியவாளை தரிசனம் பண்ண வர முடியும். அப்படிதான் தரிசனம் பண்ண வர முடியும் பெரியவாளை. என்ன பண்ணுறா, அங்கேருந்து பல ஊர்கள்லேருந்து வரக்கூடிய பெரியவா பக்தர்கள்லாம் விட்டலனை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த சந்திரபாகாவில் ஒரு படகுல பயணித்து பெரியவா தரிசனத்துக்கு வர. அங்கே படகு பார்த்தீங்கன்னா ஒரே படகு, ஒரு ஓனர், ஒரே ஓனர் தான். அவர் ஒரு ஆளை வச்சு படகு ஓட்ட சொல்கிறார். அவருக்கு சம்பளம் கொடுத்துருவார். அந்த படகு பார்த்தீங்கன்னா அதிகம் போகாது, அதிகம் ஓடாது. மகாபெரிவா இங்கே கேம்ப் இருக்கிறதுனால கூட்டமாக பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு படகுல வர. அந்த பக்கம் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து இக்கரைக்கு வர, இந்த பக்கம் வர விட்டலனை பார்த்துட்டு அங்கேருந்து ஊருக்கு புறப்படுறதுலாம் திரும்ப பண்ணுறாங்க. ஆக இந்த பரிசல் ரொம்ப பிஸியாக இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, பரிசல் விட்டுன அந்த காசெல்லாம் இந்த உரிமையாளர்கிட்ட, படகோட உரிமையாளர்கிட்ட கொடுக்குற போது அந்த உரிமையாளர் கேட்குறாரா, என்னப்பா அதிகமாக காசெல்லாம் வருது, வசூலாகிறது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப இவர் சொல்லுவாராம், யார் இந்த படகு ஓட்டவர் சொல்கிறாராம், ஒரு சாமியார் வந்திருக்கார், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கார், அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கார். அவர் எல்லாரும் மகாபெரிவான்னு கொண்டாடுறார். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக பல ஊர்களில் இருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் விட்டலனை தரிசனம் பண்ணி முடித்த பிறகு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வர. இந்த தரிசனம் முடித்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டு திரும்ப விட்டலன் பக்கம் போட்டு அங்கிருந்து ஊருக்கு போகிறார். அதனால தான் வசூல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறார். இருக்காத, அதாவது இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அது எல்லாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கிடையாது. வேற இந்த காலத்தில் பார்ப்போம்ல, இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிறது தான் பிரதானமாக இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு காசு பணம் வந்தாலுமே அந்த படகொட்டி உரிமையாளர் தான் கேட்குற, ஏதுடா இவ்வளோ காசு, ஏது இவ்வளோ காசு அப்படின்னு கேட்குற. இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம். நியாயமாக தான் காசு வந்திருக்கு அப்படிங்கிறதுல, நியாயமாக தான் காசு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாராம்.
ஒரு விஷயம்னா நம்ம அடிக்கடி நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களினால நமது தேசத்தினுடைய பொருளாதாரம், ஒரு நகரில் இருக்கக்கூடிய வியாபாரம், இதெல்லாம் அபரிமிதமான இடத்துக்கு போகிறது. ஒரு நவராத்திரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நவராத்திரி 9 நாட்கள், விஜயதசமி சேர்த்து 10 நாள். இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாரதம் முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. பூக்கள், டெக்கரேஷனுக்கு உண்டான ஃப்ளவர்ஸு, இந்த சுண்டல் இதெல்லாம் பண்ணுறாங்க. எத்தனை தானியங்கள் சேலாகுது. வரவாளுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள், கிழங்கு, குங்குமம், ப்ளவுஸ் பிட்டு, புடவை, எத்தனை ஐட்டங்கள் சேலாகுது. டிரான்ஸ்போர்ட் பாருங்கள், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்தாலே வியாபாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு தீபாவளி, ஒரு ராமநவமி, ஒரு சிவராத்திரி, எதுவாக இருந்தாலுமே வியாபாரம் தான் முக்கியம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முக்கியம். அதுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பாருங்க. அதே தான் இங்கே மகாபிரிவா இந்த இடத்துல கேம்ப் இருக்க. ஒருவேளை பண்டரிபுரம் விட்டலன் கோவிலுக்கு பக்கத்தில் மகாபிரிவா கேம்ப் இருந்தால் இந்த படகோட்டிக்கு வேலை கிடையாது. இந்த படகோட்டிக்கு பெருசாக வேலையே இருக்காது. ஏதான ஒரு தொழில் நிமித்தமாக அக்கறைக்கு போகணுங்கிறவங்க போவாங்களே தவிர மற்றபடி யாரும் போக மாட்டாங்க. யாருமே போகிறதுக்கான வேலை இருக்காது. பெரியவா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால, அந்த கரைக்கு இந்த பக்கம் கேம்ப் இருக்கிறதுனால கூட்டமான கூட்டம் இந்த இடத்துல குவியறது. அது பாருங்க, படகோட்டிக்கு லாபம். இதை தவிர எத்தனையோ வியாபாரங்கள் மகாபிரிவாளை தரிசனம் பண்ண வர்றதுனால வரவாளுக்கு எவ்வளவோ வியாபாரங்கள், எவ்வளவோ செலவு பண்ணுவா எல்லாத்துக்கும். அந்த படகோட்டி இருக்கார் பார்த்தல, அதெல்லாம் நேர்மையான தொழிலாளி. அந்த காலத்தில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதலாளிக்கும் காசு போகிறது, அந்த முதலாளிக்கிட்டேருந்து தனக்கும் சம்பளமாக ஏதோ ஒரு தொகை ஒன்று வருது. அதில் அவருக்கு சந்தோஷம். இந்த படகோட்டி என்ன நினைக்கிறார், ஒரு நாள் போய் நாமளும் அவரை தரிசனம் பண்ணலாமே பெரியவாளை அப்படின்னு நினைக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.